வணக்கம் நண்பர்களே. ஸ்கூல் காலேஜ் ஸ்டாஃப் ஐடி கார்டு சாஃப்ட்வேர், அதாவது பல்க் ஐடி கார்டு மேக்கிங் சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, அதை பற்றி என்கொயரி பண்ணுறீங்க. பட் அதில் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணும்போதே இந்த விண்டோ வந்து நிற்கும். அதாவது இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் காட்டுது பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்ட் நேமில் வந்து நாம் வந்து அந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து கார்டு டைப்பு ஃப்ரண்ட் கார்டு மட்டுமா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வேணுமான்றது ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். கார்டு லேஅவுட்டில் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நான் வெர்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இங்கே டேட்டா ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதாவது எக்ஸல் ஷீட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர்லேயே 99% வந்து உங்களோட ஒர்க் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்ததும் உங்களுக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து பேக் எண்டில் ஜென்ரேட் ஆகி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷீட் அப்லோட் ஆனதை இங்கே காமிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகலை, உங்களுக்கு எக்ஸல்லே வந்து இதில் காமிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எக்ஸல் ஷீட்டை தான் நீங்கள் சரி பண்ணணும். சாஃப்ட்வேரில் எந்த விதமான சேஞ்சஸும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான டேட்டா பேஸ் கொடுத்தோம்னா தான் அது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுபோல் வந்து இதில் நீங்கள் மாடலுக்கு கொடுத்துருக்குற இந்த காலம் மட்டும் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண முடியுமா? அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர், அட்ரஸ்ஸு, ஃபோட்டோஸ், பார்கோடு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது மட்டும்தான் நான் வந்து க்ரியேட் பண்ண முடியுமா, வேறு அடிஷ்னலாக காலம்ஸ் க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம், எத்தனை இது வேணாலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் அண்ட் டேட்டா ஃபைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டேட்டா ஃபைல் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஃபைலை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஃபைலை எப்படி ஆட் பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் ஃபைலை நான் கொடுத்துருக்கேன். அது இங்கே கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து இந்த CR80 சைஸை விட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்ததுன்னா இந்த சைஸில் வராது. ஓகேங்களா? CR80 சைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், CR கார்டு சைஸ்ன்னு நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு அதோடைய மெஷர்மெண்ட் வந்து காமிக்கும். அதாவது அதோடைய லென்த்து அண்டு வித்து பாருங்கள், 54 × 86. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 54 மில்லிமீட்டர் × 86 மில்லிமீட்டர். ஓகேங்களா? அதுவே ஹரிசாண்டலாக இருந்தால் 86 × 54 இந்த ரேஷியோ வந்து மாறும். இந்த வேல்யூவில் தான் நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் பை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கைடன்ஸ் வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் இந்த ஃபோட்டோ வந்து இதில் நல்லா கவனிங்க. இந்த கார்னரில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸுக்கு என்லார்ஜ்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து ரீசைஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் வரும். இதில் நிறைய பேரோட டவுட் என்னன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க முடியாது, ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ சாஃப்ட்வேர் பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே அதை பற்றின டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் சில பேர் வந்து ஒழுங்கான சர்வீஸ் இல்லை, பொய் சொல்லி விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு குறையாக சொல்கிறீங்க. உள்ளதை உள்ளபடி தான் சொல்லுவோம். இதில் என்ன வருமோ அதுதான் அவுட்புட்டாக வருன்றதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுறோம். பட் அவங்களுடைய கவனக்குறைவில், அதாவது கஸ்டமருடைய கவனக்குறைவில் வாங்கிட்டு அது ஒரு மனக்குறையாக ஏற்படுறது எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோ வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம காமிச்சு விடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோல்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோ வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரேம் கலர் வந்து எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அதெல்லாம் கூட இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே நம்ம காமிச்சதோட இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அந்த ஃபோட்டோ ஃபோல்டரை வந்து நம்ம காமிக்கணும். காமிச்சிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா தான் ஃபோட்டோ இங்கே வரும். ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபில் ஆனால் மட்டும்தான் நாம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் வரல அப்படின்னாலே நீங்கள் ஒன்ஸ் ரிவர்ஸில் போயிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டு, அந்த எக்ஸல் ஷீட்டு இதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு காலம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை டெக்ஸ்ட் காலம் வேணாலும் உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 3 டெக்ஸ்ட் காலம் வர்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் காலமில் வந்து நேமுக்கு நேராக நேம் காலமாக காமிச்சு விடணும் சாஃப்ட்வேருக்கு. டேட் ஆஃப் பர்த்துக்கு நேராக டேட் ஆஃப் பர்த் காமிச்சு விடணும். ப்ளட் குரூப்புக்கு நேராக ப்ளட் குரூப் காமிச்சு விடணும். ஓகேங்களா? காமிச்சு விட்டுட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டோடைய கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இதில் வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்களாகவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். அதே போல் உங்களுக்கு ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போல்டாக வேணும்னா போல்டு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல்டாக வரும். பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் முன்னாடி கொடுத்ததுக்கும் இப்போ கொடுத்ததுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்குறீங்க. ஸோ இந்த ஸ்டெப்லாம் முடித்தா தான் உங்களால் ஃபைனலாக வந்து இங்கே போயிட்டு ஜென்ரேட் கொடுக்க முடியும். ஸோ பேக் கார்டுக்கும் நம்ம அதே போல் டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு கொடுத்துட்டு பேக் கார்டுக்கு வந்து டிசைன் பண்ண அந்த டெம்ப்ளேட் ஃபைலை ஆட் பண்ணலைன்னா எரர் வரும். QR கோடு கொடுக்குறீங்கன்னா QR கோடுக்கு வந்து நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த QR கோடை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். QR கோட். ஓகேங்களா? QR கோடுக்கும் அதே போல் பார்கோடு, நீங்கள் எக்ஸலில் என்ன பார்கோடு டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதை காமிச்சு விடணும். காமிச்சு விட்டுட்டு ஃபைனலாக ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப்புக்கு வருமே. இந்த ஸ்டெப்புக்கு வந்தால் தான் நீங்கள் ஃபைனலாக சாஃப்ட்வேரில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் எங்களுக்கு ஒர்க்கு இல்லை, ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எனி டேஸ் கனெக்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் இன்னொரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ப்ராசஸில் இருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.